வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம குரூப் 5A என்ன போர்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரேசல் வெர்ப். ஸோ நமக்கு 6th to 12th ஸ்டாண்டர்ட் வர ஸ்கூல் புக்ல நம்மளோட சமச்சீர் ஸ்கூல் புக்ல இங்கிலீஷ்ல என்னென்ன ஃப்ரேசல் வெர்ப் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஒரு சிங்கிள் வீடியோல ஸ்கூல் புக் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்றது நமக்கு இருக்கு நம்மளோட டாபிக்ல. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைலா ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பாத்திரலாம். ஃப்ரேசஸ் வித் தேர் மீனிங்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. எ ஃப்ரேஸ் which combine a verb with a preposition or adverb or both. So ஒரு verb வேர்ப்னா என்ன? அது ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இல்ல ஒரு ஸ்டேட் வேர்பா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம எந்த வேர்ப் பத்தி பேசுறோம்னா ஆக்ஷன் வேர்ப். ஓகேங்களா? அந்த வேர்ப வித் ப்ரிப்போசிஷனோட ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம் இன் அப்படின்னு இருக்கு. கம் அப்படின்றது ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? இன் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். இன் ஆன் அட்லாம் ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ கம் இன் ஒரு ப்ரிப்போசிஷனோட ஜாயின் பண்ணுது, இல்ல ஒரு அனதர் அட்வர்ப் கூட ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் டவுன். டவுன்ன்றது அனதர் அட்வர்ப், பிரேக்ன்றது வெர்ப், டவுன்ன்றது அனதர் அட்வர்ப். ஓகேங்களா? சோ ஆர் போத், இல்லனா ரெண்டு கூடயும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் தட் ஃபங்க்ஷன் as verb whose meaning is different from the combination meaning of the individual. So அது கம்பைன் பண்ணிட்ட பின்னாடி வரக்கூடிய மீனிங் அதுக்கு முன்னாடி நம்ம தனியா பார்த்தோம் இல்லையா, அந்த மீனிங்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுனா என்ன? உள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கம் இன் அப்படின்னும் போது அரைவல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதுவே பிரேக் டவுன், டவுன்னா என்ன? கீழன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஃபெயில் அப்படின்ட்டு இருக்கு. சோ ஃப்ரேஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? verb combination with preposition or adverb or both. ஆனா அது அப்படி கம்பைன் ஆயிட்ட பின்னாடி வரக்கூடிய அந்த விஷயம் மத்த தனித்தனியா நம்ம அந்த வேர்டுக்கோட மீனிங்ல இருந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா phrasal verb. சோ காமன்லி யூஸ்டு phrasal verb. நமக்கு என்னென்ன phrasal verbலாம் காமன்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இங்க இருக்கு. இந்த வேர்ஸ்ல நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன். சோ பிரேக் டவுன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆயிடுச்சு, காரத்துக்கு மேல மூவ் ஆன் ஆகாது, சோ மூவ் பண்ண முடியாது, டிரைவ் ஆகாது, ஃபெயில் ஆயிடுச்சு. சோ ஃபெயில், லாஸ், கம்போஷர், ஹெல்த். நம்மளோட ஹெல்த் கூட சம்டைம்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, சரியா ஒர்க் பண்ணல, இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஹெல்த்துக்கு ரெலவெண்டாவும் சொல்றாங்க. ஃபெயில், லாஸ், கம்போஷர், ஹெல்த். அடுத்து பிரேக்கப். பிரேக்கப்பும் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்ட வேர்ட் தான். பிரேக்கப் அப்படின்னா எண்ட். இதுக்கு மேல இது கண்டினியூ ஆக போறது இல்ல, இந்த இடத்துல நான் இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிரேக்கப். பேக்கப். பேக்கப் அப்படின்றது உங்களோட மொபைல் போன்ல நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா பேக்கப் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க. சோ பேக்கப் அப்படின்னா சப்போர்ட்டிங், ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிறது. பேக்கப்ல சப்போர்ட்டிங்கா சேவ் ஆகி வைக்கிறது தானே நம்ம பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பேக்கப் அப்படின்னா சப்போர்ட்டா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேக்கப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிரிங் அப். பிரிங் அப் அப்படின்னா ரியர்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரிங் அப் அப்படின்னா ரியர். கால் ஆஃப். கால் ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் கால் ஆஃப் ஆயிருச்சு, இல்ல மேரேஜ் கால் ஆஃப் ஆயிருச்சு, இல்ல ஏதோ ஒரு மீட்டிங் கால் ஆஃப் ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கட் டவுன். ஓகேங்களா? கட் டவுன் அப்படின்னா ரெடியூஸ். இப்ப கட் பண்ணா என்ன ஆயிரும்? ரெடியூஸ் ஆகும் இல்லையா? கட் டவுன் அப்ப ரெடியூஸ். கட் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கட் ஆஃப்னா ஸ்டாப், நிறுத்துறது. ஓகேங்களா? இப்போ பிரேக் அப்புக்கு எண்ட், அதுக்கு மேல அது கண்டினியூ ஆக போறது இல்ல, அது நமக்கு தெரியும். ஆனா ஸ்டாப்னா அப்போதைக்கு ஸ்டாப் பண்றாங்க, திருப்பி கூட அது ஆன் ஆகலாம் இல்லையா? சோ கண்டினியூ ஆகலாம். சோ கட் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப். கம் இன். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மே ஐ கம் இன் மேம் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது மே ஐ கெட் இன் மேம். சோ கெட் இன், கம் இன் ரெண்டுமே என்னன்னா உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்காக நம்ம கேட்கிற ஒரு விஷயம். என்டர், அரைவல், இல்லைன்னா பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? சோ பி யூஸ்ஃபுல் மீன்ஸ் இப்போ ஏதோ ஒரு நல்ல புக் உங்க லைஃப்ல கம்மின் ஆயிட்ட பின்னாடி நீங்க அதுல இருந்து படிச்சு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு யூஸ்ஃபுல்லா கத்துக்கிட்டு மாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. நல்ல பர்சன் உங்க லைஃப்ல கம்மின் ஆயிட்ட பின்னாடி அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். டூ ஃபார். டூ ஃபார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்றது, இதுக்காக பண்ணேன்.
சர்வ் த பர்பஸ். ஓகேங்களா? சர்வ் த பர்பஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டூ ஃபார் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பேக். பேக் அப்படின்னா ஸோ ரீட்ரீட். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா பேக்னு சொல்றோம். ட்ராப் அவுட். ஸ்கூல்ல எல்லாம் ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ லீவ். பள்ளி விட்டு ஸ்டாப் ஆகுறது அதெல்லாம் ட்ராப் அவுட்னு சொல்லுவோம். கெட் அப். ஸோ கெட் அப்னா காலையில கெட் அப் இயர்லி இந்த மார்னிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ரைஸ் ஃப்ரம் த பெட்ல இருந்து நம்ம எழுதுறது தான் கெட் அப் அப்படின்னு சொல்றோம். கெட் இன். ஸோ முன்ன சொன்ன மாதிரி கம் இன், கெட் இன் இதெல்லாம் என்ட்ரி கொடுக்கறது. கெட் ஆஃப். கெட் ஆஃப்னாவே லீவ். அந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறது கெட் ஆஃப்னு சொல்றோம். ஓகேங்களா? கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல். கட் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப்னு சொல்றோம். கெட் ஆஃப் அப்படின்னா லீவ். எல்லாமே ஒரு ஏதோ ஒரு இடத்த வந்து கட் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க. கால் ஆஃப், கெட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவ் டேர்ம்லயே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கெட் அவே. கெட் அவே அப்படின்னா எஸ்கேப். இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்றது கெட் அவே அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கிவ் அவே. கிவ் அவேன்றது நமக்கு இந்த யூடியூப் சேனல் ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கிவ் அவே கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கிவ் அவே அப்படின்னா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் இந்த யூடியூப் சேனல் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட். ஓகே. கிவ் அவே அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்னு சொல்றோம். கெட் அவே அப்படின்னா எஸ்கேப். கோ ஃபார். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கோ ஃபார் அப்படின்னா அட்டாக் பண்றது. ஓகேங்களா? கோ ஃபார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம போயிட்டு அட்டாக் பண்றது. கோ த்ரூ. ஸோ கோ த்ரூனா நம்ம வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கேள்வி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நல்லா படிச்சுக்கோ. பாஸ் த்ரூ. அதை வந்து நல்லா ஒரு ஒரு டைம் வந்து பாஸ் பண்ணிரு. நல்லா ஒரு டைம் பாத்துக்கோ அப்படின்றது தான் வந்து கோ த்ரூ. அடுத்து கோ ஆஃப்டர். கோ ஆஃப்டர்னா சேஸ் பண்ணிட்டு போறது. ஏதோ ஒரு எய்மோ கோலோ அது பின்னாடி நம்ம போறதுதான் கோ ஆஃப்டர், சேஸ். ஹேண்ட் ஓவர். ஹேண்ட் ஓவர்னா டிரான்ஸ்பர். ஓகேங்களா? இப்போ போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க கஸ்டடியை இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஓவர்னா டிரான்ஸ்பர். ஹேங் அவுட். ஹேங் அவுட்னா ஃப்ரீக்வெண்ட்லி வந்து நடக்கிறது. ஸோ ஹேங் அவுட்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி வெளியே போறது ஹேங் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி என்ன பண்றது அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஹோல்ட் ஆன். இப்ப நம்ம மொபைல் போன் கூட நம்ம கால் பண்ணோம்னா கால் வெயிட்டிங்ல என்ன வரும்? ஹோல்ட் ஆன் அப்படின்னு வரும். அப்ப ஹோல்ட் ஆன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெயிட்னு அர்த்தம். ஓகே. ஹோல்ட் ஆன்னா வெயிட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப். டேக் கேர் ஆஃப் தான் நம்ம லுக் ஆஃப்டர். இப்போ இது அடிக்கடி நிறைய டைம் இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் தான் லுக் ஆஃப்டர். நெக்ஸ்ட் மேக்கப். மேக்கப்னா நம்ம மேக்கப் எல்லாம் பண்றோம் இல்லையா? அதே மேக்கப் தான். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் இன்வென்ட் அ ஸ்டோரி. ஒரு ஸ்டோரியை இன்வென்ட் பண்றது. புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறது. இன்வென்ட் அ ஸ்டோரி. அதுதான் வந்து மேக்கப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மேக்கப் ஃபார் அப்படின்னா காம்பன்சேஷன். ஓகேங்களா? மேக்கப் ஃபார் அப்படின்றது இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு பதிலா காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ காம்பன்சேஷன் மேக்கப் ஃபார் அப்படின்றது காம்பன்சேஷன். பாஸ் பை அப்படின்னா கோ பை த சைடு. சைட்ல போகுது. கோ பை த சைடு தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாஸ் பை. பிக்கப். நல்லா பிக்கப் பண்றான் அப்படின்லாம் இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ லேர்ன் கத்துக்கிற ஒரு விஷயம். இல்லைன்னா பிக்கப் இன்க்ரீஸ் ஆகுறது. சோ வண்டி நல்லா பிக்கப் இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகேங்களா? புட் ஆன் அப்படின்னா வியர். சோ போட்டுக்கிறது. இல்லைன்னா ஆட் டு அப்படின்றத நம்ம புட் ஆன் அப்படின்னு சொல்றோம். வியர் இல்லைன்னா ஆட் டு. அடுத்து புட் ஆஃப். ஆஃப் இந்த மாதிரி வந்தாவே மோஸ்ட்லி அது நெகட்டிவ் டேர்மா தான் இருக்கு. இங்க பாருங்க போஸ்ட் பாண்ட். சோ கட் ஆஃப், புட் ஆஃப் இந்த மாதிரி எல்லாம் வந்தா நெகட்டிவ் டேர்ம். போஸ்ட்பாண்ட். ஓகேங்களா? அடுத்து ரன் ஓவர். ரன் ஓவர்னா ஹிட் வித். சோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இடிச்சிட்டு போறதுதான் வந்து ரன் ஓவர். ஹிட் வித் அப்படின்னு சொல்றோம். ரன் ஆப்டர். நம்ம சேஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ரன் ஆப்டர்னா ஃபாலோ. அதை ஃபாலோ பண்றது. ஓகேங்களா? சோ செட் அவுட். ஸ்டார்ட் பண்றது. செட் அவுட் அப்படின்னா ஸ்டார்ட். புதுசா ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா செட் அவுட்னு சொல்லுவோம். செட்டப் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் உருவாக்குறது. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ் பண்றது. கம்பெனி செட்டப். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி செட்டப்னு பாக்குறோம் இல்லையா? சோ எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஸ்டாண்ட் ஃபார். சோ ஒருத்தருக்காக ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிறது. ஸ்டாண்ட் ஃபார்னா ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிறத நம்ம ஸ்டாண்ட் ஃபார்னு சொல்றோம். செட் பேக் அப்படின்னா செக்
ப்ராக்ரஸ். ஸோ பின்னாடி பேக்ல அந்த வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ராக்ரஸை நம்ம செக் பண்றது தான் வந்து செக் ப்ராக்ரஸ். செட் பேக் அப்படின்னு சொல்றோம். டேக் டவுன் அப்படின்னா ரைட்னு அர்த்தம். டேக் டவுன். ஸோ மிஸ்லாம் வந்து போர்டு எழுதி போட்டு டேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எழுதிக்கோங்க, நோட்ல எழுதிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க அப்படி அர்த்தம். டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப்னா ரிட்டர்ன், அப்படிதான் நம்ம டர்ன் ஆஃப்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் தான் என்ன சொல்லுவோம், டர்ன் ஆஃப். டர்ன் டவுன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது. டர்ன் டவுன்னா ரிஜெக்ட். டர்ன் ஆஃப்னா ரிட்டர்ன். டர்ன் டவுன் டவுன் கட் டவுன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டர்ன் டவுன் வந்து ரிஜெக்ட். வேக்கப். வேக்கப்னா நம்ம பார்த்தோம் எழுறது தான் வேக்கப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ஒர்க் அவுட். இப்போ ஒர்க் அவுட், ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்றேன், இல்ல ஒரு சம் வந்து போர்ட்ல எழுதி போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சால்வ் பண்றது ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்றோம். ரைட் டவுன் அப்படின்னா ரெக்கார்டுன்னு அர்த்தம். ரைட் டவுன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ரைட் டவுன் இஸ் ரெக்கார்ட். அடுத்து இப்போ வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப். இப்ப என்ன பாக்குறோம்னா, நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப ஏல இருந்து நமக்கு அடுத்து என்னென்ன இருக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர் பிரகாரம் இருக்கிறத 6th to 12th வரை இருக்கக்கூடிய சில ஃப்ரேசல் வெர்ப்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆக்ட் ஆன். ஓகேங்களா, ஆக்ட் ஆன் அப்படின்னா ஆக்ட் அக்கார்டிங் டு அன் எஃபெக்ட். ஓகேங்களா, ஒரு எஃபெக்ட், ஒரு எஃபெக்ட்டுக்காக அது பிரகாரம் ஆக்ட் பண்றது தான் வந்து ஆக்ட் ஆன். ஆக்ட் அப்பான் அப்படின்னா ஆக்ட் ஃபுல்லி. அப்பான் ஃபுல்லி அது வரைக்கும் ஆக்ட் பண்றது. ஆக்ட் ஃபார் அப்படின்னா அபிஷியேட். அபிஷியேட் சொல்றது ஆக்ட் ஃபார்னு சொல்றோம். பில வந்து பியர் அவுட் அப்படின்னா கன்ஃபார்ம்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ற ஒரு விஷயத்த பியர் அவுட்ன்றோம். பிரேக் இன் அப்படின்னா என்டர் இல்லீகலி இன்டரப்ட். ஸோ இல்லீகலி என்ன ஆகுறது, இன்டரப்ட் ஆகுறது. ஓகேங்களா, என்ட்ரி கொடுத்து இல்லீகலா இன்டரப்ட் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரேக் இன். பேக் அவுட் அப்படின்னா குவைட்னு அர்த்தம். பேக் அவுட் அப்படின்னா குவைட். பிரிங் இன்னா ஏர்ன். பிரிங் இன்னா ஏர்ன் பண்றது. ஓகேங்களா, பிரிங் ஆன் அப்படின்னா ப்ரொடியூஸ். ஓகே, பிரிங் ஆன் அப்படின்னா ப்ரொடியூஸ். ஸோ பியர் அவுட்னா கன்ஃபார்ம், பிரேக் இன், என்டர் இல்லீகலி, இன்டரப்ட், பேக் அவுட், குவைட், பிரிங் இன், ஏர்ன், பிரிங் ஆன், ப்ரொடியூஸ். ஆக்ட் ஆன்னா ஆல்ரெடி பார்த்தோம். ஆக்ட் அக்கார்டிங் டு அன் எஃபெக்ட். ஆக்ட் அப் டுனா ஆக்ட் ஃபுல்லி. ஆக்ட் ஃபார் அப்படின்னா அப்ரிஷியேட். கால் ஃபார். கால் ஃபார்னா ரெக்வயர். ஸோ கால் ஃபார் வந்திருக்கு, டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. ஸோ ரெக்வயர்மெண்ட்டுக்காக எடுக்கிறது தான் கால் ஃபார். கால் அப் அப்படின்னா டு காலிங். ஸோ கால் பண்றது, யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்றது. கால் அப் டு காலிங். கால் டவுன் அப்படின்னா ரிப்ரேமெண்ட். ஓகேங்களா, ரிப்ரேமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கால் டவுன் அப்படி சொல்லுவோம். கட்டேன் அப்படின்னா இன்டரப்ட் ஆகுறது, ஒரு விஷயத்துல இன்டரப்ட் ஆகுறது தான் வந்து கட்டின் அப்படின்னு சொல்றோம். கட் அவுட். கட் அவுட் அப்படின்னா டேலண்ட். ஹாவ் டேலண்ட், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம் அப் அப்படின்னா ரைஸ். ஸோ வரது, எழுந்து வரது. ஓகேங்களா, ஒரு விஷயத்துல இருந்து நம்ம அரைஸ் ஆகி எழுச்சியாய் வரது தான் என்ன சொல்வோம்னா கம் அப் அப்படின்னு சொல்றோம். கம் அபவுட் அப்படின்னா ஹேப்பன். ஸோ இது நடந்திருக்கு, கம் அபவுட், ஹேப்பன். ஓகேங்களா, அப்புறம் கம் அக்ராஸ் அப்படின்னா பை சான்ஸ் எனக்கு இது நடந்திருக்கு. ஃபைன் பை சான்ஸ். ஸோ நான் அந்த சைடா வந்து அந்த இடத்துல என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். பை சான்ஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். கம் அக்ராஸ். கம் ரவுண்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்றத கம் ரவுண்ட் சொல்லுவோம். கம் அண்டர் அப்படின்னா இன்க்ளூட். இன்க்ளூட் என்ன சொல்லுவோம், கம் அண்டர். கால் ஃபார்னா ரெக்வயர். கால் அப் அப்படின்னா டு காலிங். கால் டவுன் அப்படின்னா ரிப்ரைமண்ட். கட் இன் அப்படின்னா இன்டரப்ட் ஆகுறது. கட் டவுன் அப்படின்னா ஹாவ் டேலண்ட். ஓகேங்களா, கம் அப் அப்படின்னா ரைஸ். கம் அபவுட் அப்படின்னா ஹேப்பன். கம் அக்ராஸ் ஃபைண்ட் பை சான்ஸ். கம் ரவுண்ட் சேஞ்ச். கம் அண்டர் அப்படின்னா இன்க்ளூட். அதுவும் சேர்த்தி, இதுவும் சேர்த்தி இருக்கு, இன்க்ளூட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான். ஏன்னா சீல வர இது வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல நிறையவே கேட்பாங்க. ஸோ அதனால அதை பார்த்துக்கலாம். அடுத்து டை அவுட் அப்படின்னா ஸ்டாப் எக்ஸிஸ்டிங். ஸோ எக்ஸிஸ்டா இருக்கிறது, உயிரோடு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்றது டை. ஓகேங்களா, ஸ்டாப் எக்ஸிஸ்டிங்.
ஓகே. சோ டை அவே அப்படின்னா டிக்ரீஸ் சவுண்ட். ஓகேவா? அவேனா ரொம்ப தூரமா போனா சவுண்ட் கேட்காது இல்லையா? சோ டிக்ரீஸ் சவுண்ட். டூ வித் அப்படின்னா மேனேஜ், மேனேஜ் பண்ணிக்கோங்க. சோ டூ ஓவர் அப்படின்னா அகைன், திரும்பவும் செய்யறது அகைன். ஓகே. டிரா ஆன் அப்படின்னா டிபெண்ட். சோ டிரா ஆன் அப்படின்னா டிபெண்ட்னு சொல்றோம். டிரா அப் அப்படின்னா ரைட். டிரா ஆன்னா டிபெண்ட், டிரா அப்னா ரைட். டிராப் இன் அப்படின்னா ஒரு இன்ஃபார்மல் விசிட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிராப் இன் அப்படின்றோம். இன்ஃபார்மல் விசிட். டை அவுட், ஸ்டாப் எக்ஸிஸ்டிங், டை அவே, டிக்ரீஸ் சவுண்ட், டூ வித், மேனேஜ், டூ ஓவர், அகைன், draw on, depend, draw up, write, drop in, informal visit. அடுத்து Fல இருக்கக்கூடிய வேர்டு fall in, collapse. So fall in, so collapse ஆயிடுச்சு. fall out, quarrel, ஒரே பயங்கரமா quarrel-ஆ இருக்கு அப்படின்றது quarrel, fall outன்னு சொல்றோம். fall off, decrease, fall offனா decrease, குறையிறது, fall off. fall through அப்படின்னா fail. fall to-னா behind, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது. fall to-னா behind. fall behind அப்படின்னா பின்னாடி இருக்கு. பிகைண்ட்னா பின்னாடி. ஸோ மேக் லெஸ் ப்ராக்ரஸ். ஸோ நான் அதுக்காக நம்ம ஃபுல் எஃபெக்ட் போடல, லெஸ் ப்ராக்ரஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபால் பேக் ஆன் அப்படின்னா டிபெண்ட். பேக் ஆன்னா டிபெண்ட். ஓகேங்களா? ஃபால் இன் அப்படின்னா கொலாப்ஸ், ஃபால் அவுட்னா குவாரல், ஃபால் ஆஃப் அப்படின்னா டிக்ரீஸ், ஃபால் த்ரூ ஃபெயில், ஃபால் டு பிகைன், fall behind, make less progress, fall back on, depend. Get through, succeed. Succeed என்ன சொல்லுவோம்னா get through. So லைஃப்ல சக்சஸ் வருது, succeed வருதுன்னா get through. Give up, விட்டுரு, give up பண்ணிரு, discontinue பண்ணிரு, abandon. ஓகே. Give in, surrender இல்லனா yield. Give inனா surrender or yield. Go into, examine. ஓகேங்களா? go into அப்படின்னா examine பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா go into. go at, attack. ஓகே. go atனா attack தான் நம்ம என்ன சொல்றோம்னா go at. go off, leave, proceed or explode. go offனா leave, அங்கது leave ஆகுறது, இல்ல proceed, proceed பண்றது, மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, இல்ல explode பண்றது. ஓகேங்களா? go intoனா examine, get inனா yield. இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து go ahead அப்படின்னா செய்யுங்க, மேக் ப்ராக்ரஸ், கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. go without, manage without. go withoutனா manage without. go back on, fail to keep promise. அததான் நம்ம என்ன சொல்லணும்னா go back on, promise காப்பாத்த ஃபெயில் ஆயிட்டாங்க. so go back on. believe, go down. go downனா believe. ஓகே. go down அப்படின்னா believe. go ahead of அப்படின்னா பாஸ் ஆர் டேக் ஓவர். ஸோ பாஸ் பண்ணிட்டு போறாங்க, இல்லைன்னா டேக் ஓவர், அதை கிராஸ் ஆகி போறாங்க. ஓகேங்களா? go about அப்படின்னா பெர்ஃபார்ம், பெர்ஃபார்ம் பண்றத go about அப்படின்னு சொல்றோம். go with அப்படின்னா மேட்ச். go withனா மேட்ச். மேட்ச்க்கு யாராவது கூட தானே போவோம். ஸோ go with அப்படின்னா மேட்ச். get through அப்படின்னா succeed, give up, abandon or discontinue, give in, surrender or yield. go into, examine, go at, attack, go off, leave or proceed or explode. go ahead, continue or make progress. go without, manage without. go back on, fail to keep promise. go down, believe. go ahead of, pass or take over. go about, perform. go with, match. hand in, hand in, submit பண்றது, ஒரு விஷயத்தை submit பண்றது. hand in. hand on அப்படின்னா transmit, transmit பண்றது, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நம்ம transmit பண்றது. ஓகேங்களா? hand down அப்படின்னா give, hand downனா give. hang on அப்படின்னா hold, hold பண்ணி வைக்கிறது hang on. hold up, delay. ஏதோ ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணா டிலே ஆகும் இல்லையா? சோ ஹோல்ட் ஓவர் அப்படின்னா போஸ்ட்பான் பண்றது, ஹோல்ட் ஓவர். ஹேண்ட் இன் அப்படின்னா சப்மிட், சப்மிட் பண்றதை நம்ம என்ன சொல்றோம்? ஹேண்ட் இன் அப்படின்னு சொல்றோம். ஹேண்ட் ஆன் அப்படின்னா டிரான்ஸ்மிட், டிரான்ஸ்மிட் பண்றது என்ன சொல்றோம்? ஹேண்ட் ஆன் அப்படின்னு சொல்றோம். ஹேண்ட் டவுன் அப்படின்னா கிவ், கொடுக்கறது. ஓகேங்களா? ஹேண்ட் டவுன் அப்படின்னா கிவ். ஹேங் ஆன் அப்படின்னா ஹோல்ட். ஹோல்ட் அப்
அப்படின்னா டிலே பண்றத ஹோல்ட் அப், ஹோல்ட் ஓவர்னா போஸ்ட்பான். கீப் அப்னா டு கீப் சம்திங், ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கிறது. ஓகேங்களா? கீப் அப் வச்சுக்கோ. டு கீப் சம்திங். கீப் அவே, டு அவாய்ட் கோயிங் நியர். ஸோ கீப் அவேனா அது கிட்ட இருந்து நம்ம தள்ளி போறது. டு அவாய்ட் கோவிங் நியர். கீப் ஆன், ஸோ கண்டினியூ பண்றது. கீப் ஆன், கண்டினியூ பண்றது. ஓகேங்களா? கீப் ஆஃப், அவாய்ட் பண்றது. டு அவாய்ட். நாக் அவுட். நாக் அவுட் நம்ம பாக்ஸிங்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ஸ்டாப் ஒர்க்கிங், அதுக்கு மேல ஒர்க் ஆகும். ஸ்டாப் ஒர்க்கிங். நாக் டவுன் அப்படின்னா ஸ்ட்ரக். ஓகே. கீப் அப் அப்படின்னா டு கீப் சம்திங். கீப் அவே அப்படின்னா டு அவாய்ட் கோயிங் நியர். கிட்ட போறதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ண. டு அவாய்ட் கோயிங் நியர். கீப் ஆன், டு கண்டினியூ. கண்டினியூ பண்றது கீப் ஆன் சொல்லுவோம். கீப் ஆஃப், டு அவாய்ட். நாக் அவுட், ஸ்டாப் ஒர்க்கிங். நாக் டவுன், ஸ்ட்ரக். லே அவுட்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல லே அவுட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அரேஞ்ச் பண்றது. ஒரு சைட் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, இந்த மெஷர்மெண்ட் இப்படி இருக்கும். ஸோ அரேஞ்ச். லே டவுன், எஸ்டாப்ளிஷ். லே டவுன்னா எஸ்டாப்ளிஷ். லெட் இன், அலோ டு என்டர். லெட் இன்னா அலோ டு என்டர். லெட் அவுட், ரிலீஸ் பண்றது லெட் அவுட். லெட் டவுன் அப்படின்னா டிசப்பாயிண்ட். லெட் டவுன்னா டிசப்பாயிண்ட். ஸோ லுக் அஹெட், பிளான் ஃபார் ஃபியூச்சர். ஃபியூச்சருக்கு முன்னாடியே பிளான் பண்றது லுக் அஹெட். லுக் அரவுண்ட், சர்ச். ஸோ லுக் அரவுண்ட், சர்ச். ஸோ லுக் ஃபார் அப்படின்னாலும் சர்ச் தான். லுக் ஃபார், சர்ச். லுக் இன்டு, இது வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. மேக் இன்வெஸ்டிகேஷன். லுக் இன்டுனா மேக் இன்வெஸ்டிகேஷன். லுக் ஆன், ரிகார்ட் ஆஸ். லுக் ஆன்னா ரிகார்ட் ஆஸ். லே அவுட், அரேஞ்ச். லே டவுன், எஸ்டாப்ளிஷ். Let in, allow to enter. Let out, release. Let down, disappoint. Look ahead, plan for future. Look around, search. Look for, search. Look into, make investigation. Look on, regard as. அடுத்து எம்ல மேக் ஆஃப், அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மேக் ஆஃப். ஓகேங்களா? மேக் ஆஃப், டபுள் எஃப் போட்டாங்கன்னா எஸ்கேப் ஆர் ஸ்டீல். ஓகேங்களா? திருடுறது இல்லைன்னா எஸ்கேப் ஆகுறது. மேக்கப்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. மேக் ஆஃப் ஆர் அப்படின்னு டபுள் எஃப் போட்டு கொடுத்தாங்கன்னா எஸ்கேப் ஆர் ஸ்டீல். ரன் டு, ரீச் ஆன் அமௌண்ட். ஓகேங்களா? ரன் டுனா ரீச் ஆன் அமௌண்ட். ரன் ஃபார், கண்டெஸ்ட் எலெக்ஷன். எலெக்ஷன்ல ரன் ஃபார்னு சொல்றோம். ரன் ஃபார். ஸோ கண்டெஸ்ட் எலெக்ஷன். ரன் டுனா ரீச் ஆன் அமௌண்ட். பாஸ் ஓவர், பாஸ் பண்ணிட்டு போயிருது, இக்னோர் பண்ணிடுறது. பாஸ் அவே, டை, இருந்துட்டாங்க. பாஸ் ஆன், அதுவும் டை இல்லைன்னா கிவ்ன்னு சொல்லலாம், கொடுக்கறது. பிக் அவுட், செலக்ட் பண்ணி எடுக்க. நிறைய விஷயம் இருக்குன்னா பிக் அவுட். பிக் ஆன் அப்படின்னாலும் செலக்ட் பண்றது தான். ஏதோ ஒரு சிங்கிள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சிங்கிள் அவுட். ஓகே. புல் அவுட், லீவ். புல் அப், கிரிட்டிசைஸ் சம் ஒன் ஃபார் டூயிங். ஏதோ ஒரு விஷயம் அவங்க செய்யறதுக்காக நம்ம உங்களை கிரிட்டிசைஸ் பண்றது புல் அப். புல் த்ரூ, recover. Pull through, recover. Put in, enter. Put in na enter. Put up, erect or lodge. ஓகேங்களா? Put up na erect or lodge. So put across, convey. Convey பண்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா put across. Put over, ignore. Put pass over, ignore. Pass away அப்படின்னா die. Pass on, give or die. கொடுக்கறதும் pass ஆன்னு சொல்லலாம். இல்ல வந்து டை, அதையும் பாஸ் ஆன்னு சொல்லலாம். பிக் அவுட், செலக்ட். பிக் ஆன், சிங்கிள் அவுட். புல் அவுட், லீவ். புல் அப், கிரிட்டிசைஸ் சம்ஒன் ஃபார் டூயிங். புல் த்ரூ, ரெக்கவர். புட் இன், என்டர். புட் அப், எரெக்ட் ஆர் லாட்ச். புட் அக்ராஸ், கன்வே. சி அபவுட். சி அபவுட்னா டீல் வித், அது கூட டீல் பண்றது. சி அபவுட். சி டு, அட்டெண்ட் டு. சி டு, அட்டெண்ட் டு. செட் இன், பிரிங், பீயிங். ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றது செட் இன். சம்திங் பிஃபோர் யூ டூ சம்திங். ஓகே. ஸோ செட் அபார்ட், கீப் அவே. ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட், அப்போஸ் பண்றது. ஸ்டாண்ட் அப் ஃபார், சப்போர்ட் பண்றது, அதுக்காக சப்போர்ட் பண்றது. ஸ்டாண்ட் அப் ஆன், டிபெண்டன்ட், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. செட் ஆன், டிட்டர்மினேட். ஸோ டிட்டர்மினன்ட் செட் ஆன் சொல்லுவோம். ஓகே. See about, deal with. See to, attend to. Set in, begin. Or something before you do something. Okay. Set apart, keep away.
stand against, oppose, stand up for, depend or support, stand upon, depend, set on, determinant. டேக் ஆஃப். ஸோ டேக் ஆஃப் தான் இப்ப குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. டு ஸ்டார்ட் லைக்கிங். ஓகேங்களா? ஸோ டேக் ஆஃப்னு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இங்க நமக்கு இருக்கிறது டேக் டு ஸ்டார்ட் லைக்கிங். அது வந்து ஒரு வண்டி டேக் ஆஃப் ஆகுதுன்னா அது சொல்லுவோம். ஒரு ஏர்பிளேன் டேக் ஆஃப் ஆகுதுன்னா. டேக் அப் டு கண்டினியூ. டேக் ஃபார் மிஸ்டேக் ஃபார். டர்ன் அப் டு பி ஃபவுண்டட். டர்ன் அப். டர்ன் ஓவர் அட்டெண்ட். டர்ன் ஓவர்னா அட்டெண்ட். டர்ன் அப்னா டு பி ஃபவுண்டட். ஓகேங்களா? டேக் ஃபார்னா மிஸ்டேக் ஃபார். ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு, அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். டேக் அப் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டேக் ஆஃப்னா அது வந்து ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறது. டேக் டு ஸ்டார்ட் லைக்கிங். வெயிட் ஆன். ஸோ வெயிட், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. வாட்ச் அவுட், பி கேர்ஃபுல். வாட்ச் அவுட்னா பி கேர்ஃபுல். ஒர்க் ஆஃப், டிஸ்போஸ். ஒர்க் ஆஃப்னா டிஸ்போஸ். ரைட் ஆஃப்னா கம்போஸ். ஓகே, ஒர்க் ஆஃப்னா டிஸ்போஸ், ரைட் ஆஃப்னா கம்போஸ். ஸோ இதோட ஸ்கூல் புக்ல இருக்க ஃப்ரேசல் verb வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்தது வேற கண்டென்ட் வந்து அகைன் இதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் ஸோ சிலபஸ்ல இருக்கிறதும் கவர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.